இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சிக்கன் சால்னா பண்ண போறோம். எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சிக்கன் சால்னா பண்றதுக்கு மசால் வறுத்துக்கலாம். மல்லி 1 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன், 1/2 கிலோ தான் செய்ய போறோம். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி மசால் சேர்த்துக்கலாம். மிளகு 1/4 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன், ஒரு சின்ன பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய். நம்ம தாளிக்கிறதுக்கும் பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் போடுவோம். அதனால இதில் ஒன்று சேர்த்துருக்கேன். இப்போ இதை வறுத்துக்கலாம். அவ்வளோதான், வறுத்தாச்சு. காரத்துக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதனால தான் நான் மிளகாய் இதில் சேர்த்துக்கல. இப்போ வறுத்ததுக்கப்புறம் அதை மாற்றி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 1/2 துண்டு தேங்காய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது போல் 2 துண்டு இஞ்சி, 4 வெள்ளை பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், இதையும் வதக்கிக்கலாம். வெங்காயம் தேங்காயெல்லாம் வதங்கிருச்சு. இதில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால 2 தக்காளி போடுறேன். பெருசாக இருந்தால் 1 போட்டால் போதும். தக்காளி வெங்காயம் தேங்காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். சால்னா தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, பொரிஞ்சதும் கருவேப்பிலை, மல்லித்தழை, புதினா, சால்னாவுக்கு மணத்தை கொடுக்கறதே அந்த புதினா தான். புதினா கண்டிப்பாக போடுங்க, அப்போ தான் அந்த சால்னாவோட மணம் கிடைக்கும். அடுத்து ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த புதினா வந்து எண்ணெயில் பொரியிறப்போ நல்ல மணம் வரும். அந்த மணம் தான் நம்ம சால்னாவில் நல்ல மணத்தை கொடுக்கும். அதனால தான் எண்ணெயிலேயே அந்த புதினாவை போட்டு வதக்கிட்டேன். வெங்காயம் வதங்கிருச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துடலாம். 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். எலும்போடு இருக்க சிக்கனாக பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துலாம். தேவையான உப்பு, மஞ்சத்தூள், உப்பு மஞ்சத்தூள் போட்டு கலந்து வேக வச்சிடலாம். மூடி வச்சு வேக வைக்கலாம். அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுக்கலாம். வதக்கின மசாலாலாம் அரைச்சிடலாம். சிக்கன் வந்து நல்லா தண்ணி விட்டு வெந்துட்டுருக்கு. இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூளை போட்டு நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுருலாம். நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் வதக்கி அரைச்சாச்சு, அதனால் தனியாகலாம் போட தேவையில்லை. அரைச்ச மசாலையும் இது கூட சேர்த்துக்கலாம். மசால் போட்டு கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி. சால்னா வந்து தண்ணியாக தான் இருக்கணும். தேவையான உப்பு, முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், ஆனால் உப்பு பத்தலை. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியாக தான் இருக்கும், பார்த்திங்கனாலே தெரியும். நல்லா தண்ணியாக இருக்கும். வெந்து வத்துறப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி வற்றி சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாலாம் வைக்கக்கூடாது. சால்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். குழம்பு வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு தாளித்து தண்ணியெல்லாம் ஊற்றுறப்ப ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் இருக்குது. இந்த பக்குவத்தில் இருந்தாலே போதும். அப்போ தான் நம்ம சப்பாத்தி பரோட்டாலாம் ஊற்றி பிரியாணி இந்த மாதிரி இருக்கலாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி பரோட்டா பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க, வெள்ளை சாதத்துக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் இருக்கட்டும். சிம்மில் வச்சதுமே பாருங்கள் ஓரம்லாம் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வருது. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது போல் சால்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். என்னோடய வீடியோவை நீங்கள் உடனே பார்க்கலாம்.